பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளை வந்தவங்களை ஆவரிக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த பிப்ரவரி மாதம் இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்த எல்லாரையும் இயேசுவின் நாமத்திலே வருக வருக என்று வரவேற்கிறேன். கர்த்தர்களை ஆஸ்வதிப்பாராக. கடந்த மாதம் எல்லாம் கூட தேவன் நம்மோடு இருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த புதிய மாதத்திலே தேவன் நம்ம சபைக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தமான வசனம் எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை கூட இன்னைக்கு நான் வாசிக்கிறேன். முதலாவதாக நீங்கள் அப்படியே பாருங்க. வழியிலே சத்ருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்திலே சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாகவே இருக்கிறது என்று அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்று நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். இப்போ வழியிலே சத்ருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்திலே சேவகரையும் குதிரை வீரரும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாகவே இருக்கிறது என்று அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகிறவர்கள் எல்லாருமே இருக்கிறது என்று நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். இந்த மாதம் தேவன் நம்ம சபை கொடுக்கிற வாக்கு தத்துவம், தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாகவே இருக்கிறது. நல்ல தகப்பனே, நன்றியோடு நம்மை துதிக்கிறோம். இந்த மாதத்திலே கூட தேவன் நீங்க சபைக்கு கொடுக்கிறதான இந்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். உம்மை தேடுகிறவர் எல்லார் மேலும் உங்களுடைய கரம் நன்மையாகவே இருக்கிறது. ஆண்டவரே, இந்த மாதத்தில் உங்களுடைய பிள்ளைகள் மேல் உங்களுடைய கரம் இருப்பதாக, அந்த கரம் நன்மை செய்யும்படியா இருப்பதாக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாக்கு தத்துவம் இதை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படி செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன் ஆமீன். உட்காருவோம். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த காலை வேளை இந்த ஆராதனைக்கு வந்தவங்களை யாவரையும் கூட ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கடந்த மாதம் எல்லாம் கூட கர்த்தர் நம்மை கண்ணின் மணியை போல காத்து கொண்டார். இந்த புதிய நாளிலே தேவன் நம்மை எழுப்பி அவர் சமூகத்திலே அழைத்து அவரை துதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி அடைவார்கள். நிச்சயமாகவே இந்த மாதம் உங்களுடைய வாஞ்சைகள் எல்லாம் கூட கர்த்தர் நிறைவேற்றுவாராக. இந்த மாதம் நம்ம சபை கொடுக்கிறதான வாக்கு தத்துவம் இது பாருங்க. இதுதான் வாக்கு தத்துவம், சபையினோட வாக்கு தத்துவம். எஸ்ரா, இது யாருன்னா எஸ்ரா என்ன செய்யறாரு, ஆலயம் கட்டும்படியாக அவர் முயற்சி பண்றாரு. இப்போ அந்த முயற்சி என்ன செய்யறாருன்னா எல்லாருக்கும் சொல்றாரு. அப்புறம் ராஜா கிட்ட சொல்றாரு. போயிட்டு ராஜா கிட்ட சொல்லும் போது ராஜாவுடைய மனசுல என்னன்னா, அவனுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும், அவனுக்கு தயவு வேணும். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், ஒரு வீட்டு நம்ம கட்டணும்னு நமக்கு என்ன வேணும்னா, நம்ம சுத்தி இருக்கிற மனுஷங்கள் நமக்கு என்ன வேணும், தயவு வேணும். இல்லைன்னா போன் பண்ணுவாங்க, இங்க தொல்லையா இருக்கு, இங்க பிரச்சனையா இருக்கு, இங்க சவுண்டா இருக்கு, தூங்க முடியலன்னு சொல்லிட்டு பிரச்சனையை பண்ணுவாங்க. அப்போ நமக்கு என்ன தேவைன்னா, நம்ம ஒரு வீட்டு கட்டணும்னா, ஒரு ஆலயம் கட்டினா கூட நம்ம சுத்தி இருக்கிற மனுஷங்களுடைய தயவு நமக்கு தேவை. அது மட்டும் இல்லை, நல்ல மதிப்புக்குரிய காவல்துறையுடைய அவங்களுடைய நமக்கு என்ன வேணும், தயவு நமக்கு வேணும். நம்ம ஒரு வீடு கட்டணும்னா அவங்க வருவாங்க, ரோல்ஸ் பார்ப்பாங்க. நம்ம அவங்க கண்கள்ல நமக்கு என்ன வேணும்னா நமக்கு தயவு வேணும். அதே போல இங்கே எஸ்ரா சொல்லும் போது, நாங்கள் ஆலயம் கட்டும்படியாக நாங்க யார்கிட்ட போய் கேட்கிறோம், இப்போ ராஜா கிட்ட போய் கேட்கிறோம். ஹல்லேலூயா. ராஜா கிட்ட கேட்கிறோம். ஒரு ராஜா தான், அதுக்கு முன்னாடி இந்த ராஜா என்ன பண்றாரு, ஆலயத்தை இடிச்சிட்டாரு அவர். இப்போ புதிய ராஜா இப்ப என்ன பண்றாருன்னா ஆலயம் கட்டும்படியான ஒரு கட்டளை போடுறாரு. இப்போ அந்த கட்டளை போட்ட உடனே இப்போ எஸ்ரா என்ன செய்யறாருன்னா ராஜா கிட்ட போய் இப்ப பேச போறாரு. இப்போ ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எந்த ஒரு காரியம் எடுத்தா கூட நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்க இந்த காரியத்துக்காக போக போறோம், இந்த காரியத்தை உங்களுக்கு சித்தமான என்ன பண்ணுங்க, எங்களுக்கு வாய்க்க பண்ணுங்க சொல்லி நம்ம ஜெபத்தோடு நம்ம ஜெபம் பண்ணி தான் நம்ம போவோம். அதே போல இங்க எஸ்ரா கூட என்ன செய்யறாரா, ஜெபம் பண்ணி இப்ப ராஜாவை பார்க்க போறாரு. இப்போ ராஜா இப்போ கேட்ட உடனே என்ன செய்யணும், ராஜா பர்மிஷன் தரணும். ஏன்னா ராஜா கொடுத்தா கூட சுத்தி இருக்க மனுஷங்க இருக்காங்கல்ல, அவங்க கொடுக்க விட மாட்டாங்க. இன்னைக்கு அப்படிதான். ஸ்தோத்திரம். யாராவது ஒரு மனுஷன் அவங்க நன்மை செய்ய வந்தா கூட
அது தடை பண்றதுக்காகவே சில பேர் இருப்பாங்க சுத்தி. அல்லேலூயா. அதேதான் அன்னைக்கு ராஜா கிட்ட இந்த எஸ்ரா போய் கேட்கும் போது அவன் சொல்றான், மேல அந்த வசனம், வழியிலே சத்ருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு. அதுதான் சத்ருக்கள் இருக்காங்க. இப்ப நான் போகும்போது ராஜா கிட்ட போய் கேட்க போறேன், அதை தடை பண்றதுக்காகவே சில பேர் இருக்காங்க. அல்லேலூயா. நம்ம நல்லதா செய்யறோம், நல்ல காரியத்தை செய்ய போறோம், அந்த நல்ல காரியத்துக்கு கெடுக்கிறதுக்காகவே தடை பண்றதுக்காகவே சில பேர் இருப்பாங்க. கேட்கிற சொல்றாங்க, எஸ்ரா சத்ருக்கள் இங்க எதிராய் வந்தாங்க. அத சொல்றாருல்ல, துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்திலே சேவகரையும் குதிரை வீரன் கேட்க வெக்கப்பட்டிருந்தேன். அவரு வெக்கப்படுறாரு. இப்போ கேட்கலாமா வேண்டாமா, ராஜா ஏதாவது சொல்லுவாரா சொல்லி அவர் ரொம்ப வெக்கப்பட்டிருக்காரு. ஆனாலும் சொல்றாரு, எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற எல்லாருமேலும் அவருக்கு எப்படி இருக்க நன்மையாகவே இருக்கிறது. இந்த மாதம் அவரை தேடுகிறவர்கள், ஆண்டவரை தேடுகிறவர்கள் மேல் எப்படி அவர் கரம் அவர் கரம் நன்மையாகவே இருக்கிறதா அல்லேலூயா. நன்மையாகவே தேவனுடைய கரம் உங்களுக்கு நன்மையே செய்யும். இந்த மாதம் அவர் கரம் நன்மையே செய்யும். அல்லேலூயா. அவரை தேடுகிறவர்களுக்கு, அவரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அதான் உண்மை. இந்த மாதம் எப்படி தேடணும்? பைபிள் சொல்றது உன் முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆவியோடு என்ன பண்ண, நீ என்னை தேடு. தேடினீன்னா உனக்கு எல்லாமே உண்டாகும். வேலைக்கு போனா சம்பளம் கரெக்டா கிடைக்கும். அதே மாதிரி ஆண்டு சொல்றாருங்க, என்னை தேடுங்கள். என்னை தேடினா எல்லாமே உங்க தேவைகள் சந்திக்கப்படும். அல்லேலூயா. ஒரு ஆலயம் கட்டினா சும்மா ஒரு வேலை கிடையாது. ஒரு வீட்டுக்கு சொல்லுவாங்க, வீட்டுக்கு கட்டுப்பாரு, கல்யாணம் பண்ணிப்பா சொல்லுவாங்க. அவ்வளவு கஷ்டம் ரெண்டுமே. அது செலவு போய்கிட்டே இருக்கும். ஆலயம் கட்டும்படியாக எஸ்ரா கட்டிலே போடுறாரு. இங்க ராஜா கிட்ட போய் கேட்கிறாரு, ராஜா பர்மிஷன் தரணும் அது கட்டுறதுக்கு. அவருக்கு கண்கள் என்ன வரணும்? அவருக்கு தயவு வரணும். தயவு எப்படி வருதுங்க சொல்றாரு, தேவனுடைய கரம் என் மேல் இருந்தபடியினாலே அவர் இடத்துல என்ன கிடைச்சது? தயவு கிடைச்சது. இன்னைக்கு நீங்கள் இந்த மாதம் உங்களோட பிரயாசங்கள், நீங்க செய்கிற வேலைகள் எல்லாத்தையும் மத்தியிலும் கூட ஆண்டவர் கரம் உங்களை மேல் இருக்கும் போது மனுஷனுடைய கண்கள்ல கண்டிப்பா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? தயவு கிடைக்கும். அது கீழே சொல்றாரு அவர், அந்த வசனம் கூட பாருங்க. ஸ்தோத்திரம். அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகிறவர்கள் எல்லாருமே இருக்கிறது என்று நாங்கள் ராஜாவுக்கு சொல்கிறோம். அவர் கரம் எப்படிக்கா ஆண்டவரை விட்டு விலகுகிறவர்கள், தேவனை விட்டு விலகுகிறவர்கள், பரமனை ருசி பார்த்து அவரை விட்டு விலகிறவர் எல்லாருமே அவருடைய கரம் எப்படிக்குமா தீமையாகவே இருக்கும். அவரோட கோபாக்னி இருக்கும் அவங்க மேல அல்லேலூயா. ஸ்தோத்திரம். போறவங்க போக மாட்டாங்க சும்மா. அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க ஆண்டவர் மேல. ஆண்டவர் அதை செய்யல, ஆண்டவர் இது செய்யல, எங்களுக்கு நாங்க நம்பி இருந்தோம், ஆண்டவரை அப்படி பண்ணாரு, ஏதாவது ஒரு குறை சொல்லுவாங்க. ஒரு காரணம் தேவை மனுஷனுக்கு போறதுக்கு. அதான் சொல்றாரு அங்க எஸ்ரா, அவரை தேடுங்கள், அவர் கரம் உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும். அவரை விட்டு விலகிறவர்கள் எப்படி கரம் தீமையாகவே இருக்கும். அப்ப நம்ம நன்மையா இருக்கணுமா தீமையா இருக்கணுமா என்று நம்ம தான் என்ன பண்ண முடிவு செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களை எல்லாரையும் கூட ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.